everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous video வந்து பாத்தீங்கன்னா preparation of alcohols, அதாவது chemistry class 12 NCERT syllabus chapter number 7 alcohols, phenols and ethers ல preparation of alcohols ல from alkenes எப்படி நம்ம prepare பண்றதா பார்த்தோம். இப்போ அதுல செகண்ட் டாபிக்கா from carbonyl compounds ல இருந்து எப்படி prepare பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 methods இருக்குது. So first வந்து பாத்தீங்கன்னா reduction of aldehydes. Aldehydes ன்றது பாத்தீங்கன்னா இதுதான் ஜெனரல் ஃபார்ம் R C double bond O H. ஓகேங்களா? So RCHO இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் aldehydes. ஓகேங்களா? இப்போ என்ன பாயிண்ட்னா reduction of aldehydes by addition of hydrogen in presence of catalysts like platinum, palladium, nickel, lithium aluminum hydride and sodium borohydride yields primary alcohols. இந்த aldehydes-ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட் பண்றது மூலமா ரெடியூஸ் பண்றாங்க in presence of இந்த மாதிரி மெட்டல் கேட்டலிஸ்ட் வச்சு. என்னென்ன மெட்டல் கேட்டலிஸ்ட்? platinum, palladium, nickel and இந்த மாதிரி strong reducing agents catalyst வச்சு aldehydes ரெடியூஸ் பண்ணி alcohols கன்வர்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் ஒன்னு எழுதிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா CH3CHO. this is எத்தனை ரெண்டு கார்பன் இருக்கு and aldehydes வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே IUPAC சிஸ்டம் படிச்சிருக்கோம். சஃபிக்ஸ்ல AL அப்படிங்கிறது சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ இங்க எத்தனைல் வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்றது மூலமா in presence of these metal catalysts நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா எத்தனால் கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் கீட்டோன்ஸ். சோ இந்த கீட்டோன்ஸ் ஓட ஜெனரல் ஃபார்ம் என்னன்னா RCOR. ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கைல் குரூப் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும். அந்த C double bond O சுத்தி. ஓகேங்களா? சோ அகைன் இத வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஒண்ணுமே இல்ல. அதாவது கேட்டலிஸ்டோட பிரசன்ஸ்ல ஹைட்ரஜன் ஆட் பண்றது தான் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். இந்த catalytic hydrogenation of ketones yields secondary alcohols. So நம்ம different carbonyl compounds வச்சு different types of alcohols synthesis பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல aldehydes ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு primary alcohols கிடைச்சது. அதே மாதிரி ketones ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு secondary alcohol கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து propane எடுத்துக்கோம். propane to one. அப்பங்கிறது ketoneக்கு வந்து சஃபிக்ஸ்ல ONE-ங்கிறது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். சோ இங்க நம்ம propane 2ங்கிற ஒரு கீட்டோனை NaBH4ங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸோட பிரசன்ஸ்ல நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் propane 2 இங்க வந்து பாத்தீங்கன்னா OH குரூப் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. சோ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா that is secondary carbon. அப்ப secondary carbonல அட்டாச் ஆயிருக்கனால நமக்கு secondary alcohols கிடைக்கும். கீட்டோன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணா எப்படி நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும் அத பத்தி பார்க்க போறோம். சோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் can be reduced to primary alcohols in good yields in presence of strong reducing agent lithium aluminum hydride. So in presence of lithium aluminum hydride we can reduce the carboxylic acid to alcohol. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எத்தனாயிக் ஆசிட் எடுத்துப்போம். சோ இந்த எத்தனாயிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வைக்கிறோம். அதுல இருந்து கிரியேட் ஆகிற ப்ராடக்ட் தான் வந்து செகண்ட் H2O வாட்டரோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு வந்து எத்தனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா since lithium aluminum hydride is very expensive, carboxylic acid can be converted to esters to yield alcohols. So the lithium aluminum hydrideங்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னால அது ரொம்ப ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ அப்ப வேற என்ன வழி இருக்குது கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்றதுக்கு? நம்ம இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை எஸ்டர்ஸா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஆல்கஹால் சிந்தசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எப்படி பாத்தீங்கன்னா இப்ப இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம எத்தனாயிக் ஆசிட் எடுத்துக்கோம். அத வந்து இன்னொரு ஆல்கஹாலான எத்தனாலோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா in presence of ஒரு அசிடிக் மீடியம் H+ ஆயினா அசிடிக் மீடியம்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எத்தில் எத்தனாய்ட் அதான் எஸ்டர்ஸ். சோ நம்ம இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டை எஸ்டர்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ரியாக்ஷன் ஏற்கனவே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல அதேதான். இப்போ இந்த எஸ்டரை வந்து என்ன பண்றோம்னா ஹைட்ரஜனேஷன் பண்றோம். கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணோம்னா we get again ethanol. சோ ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இன்னொரு ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆச்சுனா நமக்கு எஸ்டர் கிடைக்கும். அந்த எஸ்டரை வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணோம்னா again we can get the alcohol. அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான்
in the esterification reaction. So hope you guys understand this concept very well. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னமும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you so much guys, stay tuned.